ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம ஆளுமையின் வகைப்பாடை பற்றி பார்க்க போகிறோம். ஆளுமை விவரித்தலில் நிறைய அறிஞர்கள் ஒவ்வொரு அணுகுமுறையை கையாண்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேலனின் வகைப்பாடு. கேலன் என்பவர் மன இயல்புப்படி மனிதர்களை 4 விதமாக பிரிச்சிருக்காரு. எப்படின்னா சிடுமூஞ்சி, அழுமூஞ்சி, தூங்குமூஞ்சி, சிறிமுகத்தினன் என்று வகைப்படுத்தியிருக்கார். யாருன்னா கேலன். சிடுமூஞ்சி, அழுமூஞ்சி, தூங்குமூஞ்சி, சிறிமுகத்தினன் என்று வகைப்படுத்தியவர் யாருன்னா கேலன். நெக்ஸ்ட்டு கிரெச்மரின் வகைப்பாடு. ரெண்டு வகைப்பாடாக பார்க்கலாம். கிரெச்மரின் வகைப்பாடு. கிரெச்மர் என்பார் உடல் அமைப்பின் அடிப்படையில் மனிதர்களை 3 வகைப்படுத்தியிருக்கிறார். கிரெச்மர் உடல் அமைப்பின் அடிப்படையில் மனிதர்களை 3 வகைப்படுத்தியிருக்கிறாரு. கேலன் மன இயல்புப்படி மனிதர்களை 4 வகைப்படுத்தினார். கிரெச்மர் உடல் அமைப்பின் அடிப்படையில் மனிதர்களை 3 வகைப்படுத்தினார். ஃபஸ்ட்டு உடல் வகை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளவங்க திரண்ட பருத்த தசைகளும் எலும்புகளும் உடையோர். திரண்ட பருத்த தசைகளும் எலும்புகளும் உடையோர். ரெண்டாவது ஒல்லியாக ஒட்டிய மார்பும் குறுகிய தோள்களும் உடையோர். மூன்றாவது உருண்டையான உடலும் வட்ட முகமும் உடையோர். திரண்ட பருத்த தசையும் எலும்புகளும் உடையோரும் ஒல்லியாக ஒட்டிய மார்பும் குறுகிய தோள்களும் உடையோர் அதுக்கு ஆளுமை சீசோத்தைம். இந்த ரெண்டுக்கு ஒரே ஆளுமை தான், சீசோத்தைம். அவங்களுடைய பண்புகள் எப்படி இருக்குன்னா, பிறருடன் நெருங்கி பழக மாட்டாங்க, தன் பிரச்சனை பற்றி எண்ணிக்கொண்டிருப்பாங்க, கற்பனை திறன் அதிகம் உள்ளவன், உணர்ச்சி விண்ட நிலை, மனக்கோளாறை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே பண்பு தான். உருண்டையான உடலும் வட்ட முகம் உடையோருக்கு அவங்களுக்கு பேர் ஆளுமை சைக்ளோத்தைம். சைக்ளோத்தைம். இவங்களுடைய பண்பு கலகலப்பாக இருப்பாங்க, நகைச்சுவை மிகுந்திருப்பாங்க, பிறருடன் நெருங்கி பழகுவாங்க, மனவெளிச்சி நிலையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும், கிளர்ச்சியும் சோர்வும் மாறி மாறி தோன்றும், மனப்பின்மையை இவங்க அடையலாம். தேங்க்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு அடுத்த 2 வகைப்பாடு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரெஃபர் பண்ண உங்களுக்கு போட்டுக்கிட்டுருக்குறேன். தேங்க்ஸ் ஆல்.